வரைக்கும் தத்துவ ஞான நூல்களில் 2 நூல்கள் நிறைவு செய்திருக்கிறோம். உண்மை விளக்கம், திருவருட்பயன் என்று சொல்லக்கூடியது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆண்டு நிறைவாகிறது. கணக்குப்படி பாடத்திட்டத்தின்படி ஒரு ஆண்டு நிறைவாகிறது. நாம் 3வது மாதம் தான் தொடங்கி இருக்கிறோம். இந்த 2 மாத இடைவெளி இருக்கிறது. இப்போ நம்ம சிவஞான போதத்துக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் சிவஞான போதம் ஏப்ரல் வரையும் தான் நடத்த முடியுங்கிற அளவுக்கு பாடத்திட்டம். அதனால இந்த சிவஞான போதம் என்கின்ற நூலினுடைய உயர்வு என்ன அப்படின்னா, சிவத்தை பற்றி அறிகின்ற தெளிவான அறிவை பக்குவமுடைய மாணாக்கர்களுக்கு உணர்த்துவது சிவஞான போதம் என்பது இந்த நூலினுடைய பெயருக்கான காரணம். சிவஞான போதம் சிவஞானத்தை பக்குவமுடைய மாணவர்களுக்கு ஓதுகின்ற நூல். சிவஞானத்தை பற்றிய தெளிவான அறிவை பக்குவமுடைய மாணாக்கருக்கு ஐயம் திரிவின்றி விளக்குவதற்கு இந்த நூல். அதுவே சிவஞான முனிவர் என்று சொல்லுகின்ற பொழுது சைவ ஆகமங்களின் பொருள் நிச்சயம் செய்வது இந்த நூல் என்று சொல்லுவார். அந்த வகையில இந்த நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல இந்த நூலினுடைய பெருமை நமக்கு தெரியணும். நாம் ஏற்கனவே படித்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானங்களுக்கெல்லாம் தலையாய தத்துவ ஞானமாக இருப்பது சிவஞான போதம். சுருங்கிய அமைப்பில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உலக தத்துவ ஞானத்தை சுருங்கிய அமைப்பில் சொல்லிய நூல் இல்லை, அது சூத்திர வடிவாக இருக்கிறது. சூத்திரம் என்பது சூசித்து சொல்வது சூத்திரம். சுருக்கமாக சொல்றதுக்கு பேரு சூத்திரம். சுருக்கமாக சொன்னதை என்ன பண்ணணும்? விரிக்கணும். கணக்கு படிச்சிருக்கோம். கணக்கில் சூத்திரம் வரும் a+b² அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஏவுக்கு என்ன மதிப்பீடு, பிக்கு என்ன மதிப்பீடுன்னு கொடுத்து அதை விரித்து காட்டி அதை சொல்யூஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போது அதோடைய வேல்யூ வேற பெருசாக வரும். அப்போது ஒரு சூத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கருத்து. அதனால சூத்திரம் என்பது சூசித்து சொல்வதனால் அதற்கு பெயர் சூத்திரம். இந்த நூல் அமைப்பை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக முதல்ல இந்த நூலுக்குள்ள நாம் உள்ள நுழைந்த உடனே என்ன பாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பாயிரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த சிவஞான போதத்திற்கு ஏறத்தாழ பல உரைகள் இருக்கிறது. சிவஞான போதத்திற்கு மிகப்பெரிய விரிவுரையாக இருப்பது மாதவ சிவஞான முனிவர் அருளை செய்திருக்கக்கூடிய 2 உரை நூல்கள், சிற்றுரை, பேருரை. பேருரை என்பது மாபாடியம் என்று அழைக்கப்படும். திராவிட மாபாடியம் என்று தமிழில் தோன்றிய ஒரே முதல் இல்லை, இதுவரைக்கும் வேறு பேருரை தமிழ்ல தோன்றல. பிரம்மஞானத்தை பற்றி தத்துவ ஞானத்தை பற்றி பேசுகின்ற நூல்களில் வடமொழியில நிறைய தத்துவ ஞான நூல்கள் உண்டு. பாஷ்யம் உண்டு. அந்த பாஷ்யம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. தமிழ்ல வரும்போது அதுக்கு பெயர் பாடியம் அப்படின்னு சொல்லப்படும். அதுல திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய குலகுருவாக விளங்குபவர் திராவிட மாபாடிய கர்த்தராக விளங்கக்கூடிய ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் அவர்கள். இவர்கள் எப்படி நமக்கு தமிழுக்கு அருமையானதொரு தொண்டினை செய்திருக்கிறார் என்பதை அவருக்குள்ள நூலுக்குள்ள பயணிச்சிங்கன்னா தான் தெரியும். ஏறத்தாழ 32 நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் மிக இன்றியமையாத 2 நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு எழுதிய மாபாடியம் என்று சொல்லக்கூடிய பேருரை, முனிவர் எழுதியிருக்கக்கூடிய சிற்றுரை. இதையெல்லாம் வச்சு படிச்சு தான் சிவஞான போதத்திற்கு நமக்கு உரை நூல் கொடுத்திருக்கிறார். ஆதியானத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நூல் சிவஞான முனிவருடைய உரையை தழுவிதான் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் சிவஞான முனிவர் சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியிருக்கிறார். நமக்கு சைவ சித்தாந்தம் சார்ந்து அவர் செய்திருக்கக்கூடிய உரைகள் எல்லாம் சிவஞான சித்தியாருக்கு 6 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த 6 பேர் உரையில நாம் அதிகமாக படிக்கக்கூடிய உரை இருவர் உரை என்று சொல்லக்கூடியது. ஒருவர் மாதவ சிவஞான முனிவர், அவர் பொழிப்புரையாக கொடுத்திருப்பார். அதாவது இந்த பாடலுக்கு என்ன திரண்ட கருத்துன்ட்டு அப்படியே ரசனண்டையில கொடுத்திருப்பார். அந்த பாடலுக்கு பதவுரையாக நம்மளுடைய 16வது பட்டத்து குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் என்கின்றவர் பதவுரை செய்திருக்கிறார். இந்த இருவர் உரை என்பது பெருமை உடையது. இதை நாம் பாடம் படிப்போம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகுப்பு பாடம் படிப்போம். போன தொகுப்பு படித்தவங்க, அதாவது திருவாவூதுறை ஆலயத்தில் போன தொகுப்பு படித்தவங்களுக்கெல்லாம் சிவஞான சித்தியார் எடுத்திருப்பாங்க. சிவஞான சித்தியால எல்லா பாட்டும் எடுக்க மாட்டாங்க.
மொத்தம் 160 பாடல் ஏறத்தாழ எடுத்திருப்பாங்க. மொத்தம் 320 பாடலுங்க. 320 பாடலில் ஏறத்தாழ 160 பாடல் பகுதி பாடல் முக்கியமான பாடல்களை மட்டும் எடுத்து காட்டிட்டு போவாங்க. அப்படி சிவஞான சித்தியார் எதை சொல்ல வருகிறது அப்படின்னா, சிவஞான போதத்தில் நம்மளுடைய மெய்கண்டார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கான விரிவுரை நூல் சிவஞான சித்தியார். விரிவுரை நூல்ல எப்படி இருக்கணும்? வசன நடையில் இருக்கணும். ஆனால் அந்த நூல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா செய்யுள் வடிவில் இருக்கு. 12 நூற்பாங்க சிவஞான போதம். 12 நூற்பாவுக்கு ஏறத்தாழ 84 வெண்பாக்கள் இருக்கிறது. சரிங்களா? இதையெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா கூட சிவஞான சித்தியாருடைய பாடலுக்கு அடக்கமாக அடங்காது. மொத்தம் 645 பாடல். பரபக்கத்தில் 330, சுபக்கத்தில் 326. இப்படி பறந்து விரிந்திருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சித்திக்கு மேல் நூல் இல்லை அப்படின்ட்டு. சித்தியார் சிவஞான போதத்திற்கு வழிநூல். சிவஞானம் அதாவது வழிநூல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் தொகுத்து சொன்னதை வழிநூல் ஆசிரியர் விரித்து சொல்லலாம். ஆசிரியர் விரித்து சொன்னதை வழிநூல் ஆசிரியர் சுருக்கி தொகுத்து சொல்லலாம். இப்படின்ட்டு வழிநூலுக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உண்டு. சரிங்களா? அப்போ வழிநூல் செய்திருக்கக்கூடிய சிவஞான சித்தியாருக்கு அருளந்தி சிவாச்சாரியார் அந்த சிவஞான போதத்திற்கு எந்தெந்த இடத்தில் என்னென்ன விளக்க நுணுக்கம் தேவையோ அவற்றெல்லாம் ரொம்ப நுணுக்கி கொடுத்துருப்பார். ஆனால் அதை படித்தாலும் நமக்கெல்லாம் அறிவுக்கு எட்டாது. சிவஞான போதம் என்பது சுருங்கிய வடிவாக இருக்குது. அதற்கான உரைநூல் செய்து கொடுத்திருக்கிறார் யாரு? அருளந்தி சிவாச்சாரியார், சிவஞான சித்தியார். சரி, அந்த நூலையாக படித்தாலும் சிவஞான போதம் விளங்குமா, பயிற்சிக்காகுமான்னு கேட்டால் அதுவும் நம்மால் இயலாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான முனிவருடைய நூல் படித்தால் மட்டும்தான், அவருடைய உரையை படித்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்கிக் கொள்ள முடியும். சிவஞான முனிவர் உரையே நமக்கு எட்டார். அதுக்கு ஒரு பல உரை கொடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய தேசிகர். அதை நம்ம இணைய வழியில் பார்க்குறோம். பாடம் வாய்ப்பு இருக்கும்போது கிட்டத்தட்ட 400 பாடம் 200 பாட்டு வரையும் போயிருக்கிறோம். இன்னும் 120 பாட்டு இருக்குது, இந்த பின்பகுதி இருக்குது. அப்படி இணையத்தின் வழியாக சித்தியார் படிக்கிறோம். நம்ம வகுப்பில் ஒரு தொகுப்புக்கு தான் ஒரு தொகுப்பு படிக்க போகிறோம். அப்போது சிவஞான சித்தியாருக்கு வந்திருக்கக்கூடிய மாதவ சிவஞான முனிவருடைய பொழிப்புரையோ நமக்கு விளங்கலை. அதை தாண்டி 16வது கட்டப்பட்டது குருமகா சன்னிதானம் ஒரு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை படித்தாலும் அவ்வளவு சீக்கிரம் ஓரளவுக்கு சைவ சித்தாந்த பயிற்சி இருந்ததுன்னா முடிச்சுக்கலாம். இது ஆசிரியர் வழியாக கேட்டுத்தான் சிவஞான சித்தியார் விளங்கிக் கொள்ளணும். ரொம்ப நுட்பமான நூல். படிப்பதற்கு சிவஞான முனிவருடைய தமிழ் நடை அழகாக இருக்கும். தமிழ் நடை அதாவது தமிழ் அழகா ரசிக்கணும்னு நினைச்சிங்கன்னா சிவஞான முனிவருடைய உரையை படிக்கணும், பரிமேலழகர் உரையை படிக்கணும். இது ரெண்டும் உரைகளுக்கான ஒரு அருமையான நூல். இல்லைங்களா? அது எப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நூல்களை பயணிக்கும் போது தெரியும். நம்ம சிவஞான போதத்திற்கு வழிநூல் செய்திருக்கக்கூடிய ஆசிரியராக விளங்கக்கூடிய எம்பிரான் அருளந்தி சிவாச்சாரியார் இந்த சிவஞான போதத்திற்கு ஒரு சிறப்பு பாயிரம் செய்திருக்கிறார். இந்த சிறப்பு பாயிரம் அவர் தான் செஞ்சிருக்கிறான்னு கண்டிப்பாக உறுதியாக தெரியல. ஆனால் அவர் தான் செய்திருக்க கூடும் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. யாரெல்லாம் வழிநூல் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. வழிநூல் செய்வதற்கான வரைமுறை. அந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா, அதாவது சிவஞான சித்தியார் என்ற அந்த நூலை செய்திருக்கக்கூடிய அருளந்தி சிவாச்சாரியார் இதுக்கு சிறப்பு பாயிரம் செய்திருக்கிறார். அந்த சிறப்பு பாயிரம் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலாசிரியருடைய ஆசிரியர், இந்த நூலை செய்திருக்கக்கூடிய ஆசிரியர், நூலாசிரியருடைய ஆசிரியர், நூலாசிரியரோடு உடன் பயின்ற மாணாக்கர்கள் யாரெல்லாம் சிறப்பு பாயிரம் செய்யலாம் அப்படின்னா, நூலாசிரியருடைய ஆசிரியர் செய்யலாம், நூலாசிரியரோடு உடன் பயின்ற மாணவர் செய்யலாம், நூலாசிரியரிடம் உடன் பயின்றவர்கள், நூலாசிரியரிடம் கற்ற மாணவர், நூலாசிரியருக்கு அவருக்கு கற்ற மாணவர், இவரெல்லாம் உரை எழுதுவதற்கான தகுதியுடையவர்கள், பாயிரம் செய்வதற்கான தகுதி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பாயிரம் என்றால் நூலுக்குள் என்ன பாய்கிறது என்பதை பற்றி சொல்லுவதற்கு பெயர் பாயிரம். நூலுக்குள் பாய்கின்ற செய்தியை சொல்லுவதனால் அதுக்கு பேரு பாயிரம். பதிகம் என நூலுக்குள்ள பதிந்திருக்கிற செய்தியை சொல்லுவதனால பதிகம். நூலுக்குள்ள என்ன சொல்ல போறாருங்கிறத சொல்றதுனால அதுக்கு பேரு பாயிரம். அதனாலதான் இலக்கண நூல்ல
ஆயிரம் முகத்தால் அகன்றதாயினும் பாயிரமின்றி பணுவல் இல்லை. நூல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அன்றைய நாட்கள்ல பாயிரம் செய்யாமல் நூல் செய்கின்ற வழக்கம் இல்லை. எதுக்கு பாயிரம்? முன்னாடி ஏன் பாயிரத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நூல்லையே முகப்பக்கத்துல 8 கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறார்கள். இந்நூலை கேட்டு ஆராய்ந்த அதன் வழி ஒழுகுவதால் கிடைக்கும் பயன் யார்? இந்த நூலை படிக்கிறோம், இதை படிச்சு இதனால் நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன, பயன் என்ன? இப்போ இவ்வளவு தூரம் வர்றோம் சரிங்களா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த பாடத்தை கேட்கிறோம், இதனால் நமக்கு என்ன நடக்கும்? நூலை ஆராய்ந்து ஒழுகுவதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன் யாது? இரண்டாவது, இதனை கேட்பதற்கு உரிய தகுதி உடையவர் யாவர்? இந்த நூலை யாரெல்லாம் படிக்கலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தகுதி. இந்நூலில் சொல்லப்படும் பொருள் யாது? இந்நூலை கற்பதற்கு முன்பு கருவி நூலாக இன்றியமையாது கற்க வேண்டிய நூல் யாது? இந்நூலுக்கு இதன் ஆசிரியரிட்ட பெயர் யாது? இந்நூல் எந்த நாட்டிற்கு சிறப்பாக உரியது? இந்த நூலுக்கு முதல் நூல் யாது? இந்த நூலை செய்த ஆசிரியர் யார்? இப்போ சிறப்பு பாயத்துக்கு முதல்ல அறிமுகம் செய்கிறார். சைவ ஆகமங்களில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 பாதங்கள் உள்ளன. சிவாகமங்கள்ல 4 பாதங்கள் உள்ளன. எல்லா ஆகமத்திலும் 4 பாதங்கள் உண்டு. வேதம் பொது நூல், சிவாகமம் சிறப்பு நூல் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். வேதம் யாருக்குரியது? சாமானியர்களுக்கு, உலகத்துல பக்குவ முதிர்ச்சி இல்லாதவர்களுக்கானது வேதம். சிவாகமம் சக்தி நிவாதர்களுக்கு, பக்குவ முதிர்ச்சியுடைய மாணவர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சிவாகமத்தில் சொல்லப்பட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்கிற 4 பகுதியை கடைபிடிப்பதற்கான தகுதி உண்டு. அப்போ சிவாகமங்களில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 பாதங்கள் உண்டு. இந்த இடத்துல ஒரு செய்தி நீங்க அங்க தெரிந்து கொள்ளணும். வேதமும் ஆகமும் நமக்கு பிரமாண நூல்கள். வேதமும் ஆகமும் நமக்கு பிரமாண நூல்கள். வேதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் விளக்குவதற்காக எழுந்தது பின்னாடி இருக்கக்கூடிய உபநிடதங்கள். உபநிடதங்கள் என்று சொல்லக்கூடியதுல வேதத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் விளக்குவதற்காக எழுந்தது உபநிடதங்கள். அதுல பூர்வ மீமாஞ்சை, உத்தர மீமாஞ்சை என்று 2 பகுதி உண்டு. பூர்வ மீமாஞ்சை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட கண்மகாண்டம். பூர்வ மீமாஞ்சைங்கிறது கண்மகாண்டம். கண்மகாண்டம்னா இந்த கிரியை இப்படி செய்யணும், இந்த கிரியை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி கண்மகாண்டம் வச்சிருப்பாங்க. இல்ல, 2வது இருக்கக்கூடிய உத்தர மீமாஞ்சை என்பது ஞான காண்டம். அப்போ வேதத்தை பின்னாடி விரித்து எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்மகாண்டம், ஞான காண்டம் என்று 2 பகுதியா கொடுத்துட்டாங்க. அடுத்து சிவாகமங்கள் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பின்னாடி பத்ததி நூல்களாக வந்தன. பத்ததி நூல்னா இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை செய்கின்றவர்கள் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு விளக்குவதற்காக எழுந்த நூல்கள் பத்ததி நூல்கள். இல்லை, அந்த பத்ததி நூல் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேர் சிவபூஜை வாங்குறவங்க கொஞ்சம் ஆழமா சிவபூஜை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பத்ததி நூல்கள் உண்டு. திருவாவூர்துறை ஆதீனத்துக்கு ஒரு தனி பத்ததி நூல் உண்டு. தர்மபுரம் ஆதீனத்துக்கு தனி பத்ததி உண்டு. காஞ்சிபுரம் ஆதீனத்துக்கு தனியா பத்ததி நூல்கள் உண்டு. பத்ததி நூல்கள்லாம் என்னன்னா சிவபூசையை செய்கின்ற முறைமையை ஆழமாக தத்துவார்த்த கருத்துக்களோடு விளக்குகின்ற நூல். சரி, இப்போ இது எதுக்கு நாம இங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவஞான போதத்தை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நாமெல்லாம் சிவஞான போதத்தை படிக்கக்கூடிய காரணம் ஆராய்ச்சிக்குள் செல்கிறோம். நாமெல்லாம் இப்போ ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போறோம். ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம தகுதி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா? இது நமக்கு சைவ சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கான நூல். சித்தாந்தம் என்பது சைவ சமயத்துல வலுவாமல் இருக்கிறதுக்காக நாம் கற்க வேண்டிய அவசியமான அறிவு நூல். அதுல சிவஞான போதம் என்பது தத்துவ ஆராய்ச்சி. தத்துவ ஆராய்ச்சி சொல்ல இருந்தாவே நாம் படிக்கின்ற நூல்கள் இருக்கக்கூடிய முப்பொருளாக விளங்கக்கூடிய பொருள்கள் உண்டா இல்லையா, உண்டுனா அந்த பொருளை எப்படி நாம் அறிவது,
இல்லை என்று சொன்னால் ஏன் இல்லை, அப்புறம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காரண காரியத்தோடு தர்க்கத்தோடு கற்றுக்கொள்வது. எப்படி கற்றுக்கொள்வது? தர்க்கத்தோட. இங்க இல்லைங்க சிவபெருமான் இருக்கிறார், நீங்க கும்பிட்டுத்தாகணும், கும்பிடுங்க, நம்பி 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 கும்பிடுங்களா? இல்லை, சரிங்களா? இருக்கார், இல்லை, அவர் என்ன செய்யறார், நம்ம என்ன செய்யறோம், நமக்கான வினைப்பலன் என்ன, இதையெல்லாம் தடை விடைகளோட கேள்வி பதில்களோட தர்க்கத்தின் வாயிலாக தீர்த்து கொள்வதற்கு பெயர் சிவஞான போதம். இது அவசியமா, இந்த தர்க்கம் நமக்கு அவசியமா அப்படின்னா சில நேரங்களில் நாம தடுமாறி நிற்போம். இறைவனுடைய அருட்கருணை விளங்காமல் தடுமாறி நிற்போம். அந்த தடுமாற்றம் இல்லாமல் செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா தத்துவ ஆராய்ச்சி தான். எனவே அந்த வகையில இந்த நூலுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு பாயிரத்துல அவற்றுள் ஞானபாதத்தில் கூறப்படும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் பற்றிய ஆராய்ச்சி சிவஞான போதம் என் நூலின் கண் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, சிவாகமங்கள் எத்தனை பாதம்? சிவாகமங்கள் எத்தனை பாதங்கள்ங்க? என்னென்ன பாதம்? அவற்றுள் ஞான பாதத்தினுடைய ஆராய்ச்சி மட்டும் இந்நூலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே சரீகிரி யோகத்தில் நிக்கிறவங்க தான் இந்த நூலுக்குள்ள வர முடியும். இந்த நூலுக்குள்ள படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏற்கனவே சரீகிரி யோகத்துக்குள்ள பயின்று இருக்கணும், அதுல நாம் என்ன பண்ணணும், ஒழுகி கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்குரியது இந்த ஞானபாதத்திற்குரிய ஆராய்ச்சி. எல்லாம் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருங்க. நாங்களாம் சரீகிரி யோகத்தில் இல்லை, அந்த நெறியில் இல்லை, எந்திரிச்சு போயிட வேண்டாம், சரிங்களா? ஞானபாதத்துக்குரியது என்றாலும் பின்னாடி சொல்லுவார், சரிங்களா? இது நாம் பின்னால் வருகின்ற காலத்துல அந்த அனுபவத்தை பெறுவதற்கு இந்த நூல் என்ன பண்ணும், துணை செய்யும். அப்போ சரியைனா கிரியைனா ஞானம்னா யோகம்னா என்ன சொல்லி இருக்குது ஆகமத்துல அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது, புரியல? அதை அறிந்து கொள்வதற்கு 2 இடம் இருக்கு. ஒண்ணு, திருமந்திரத்துல அதை பற்றிய விளக்கம் ஆழமாக திருமூலர் கொடுக்கிறார். சரியை என்னென்னதுக்கெல்லாம் உரியது, கிரியை எதுக்கெல்லாம் உரியது, யோகம். அதை அடுத்து விட்டீங்கன்னா சிவஞான சித்தியார்ல ஒரு 4 பாடல் கொடுத்திருக்கிறார், புரியல? புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் 4 பாடல் கொடுத்திருக்கிறார். இந்த 4 பாடல்ல சரீகிரிய யோகத்தின் ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுவார். அதுக்கு அடுத்த 4 பாட்டுல அப்படி நிற்பதனால என்ன பயன் கிடைக்கும் காட்டிடுவார், இல்ல? அப்ப இந்த முதல்ல நமக்கு என்ன உற்சாகம் வரணும், என்ன உற்சாகம் வரணும்? இந்த பாடம் படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல் கேள்வி, இங்க இந்த பாடத்தை சிவஞான போதத்தை பயில்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதான் முதல் கேள்வி வச்சுட்டாங்க. இந்நூலை கேட்டு ஆராய்ந்து அதன் வழி ஒழுகுவதால் நமக்கு கிடைக்கும் பயன் யாது அப்படின்னா, நமக்கு கிடைக்கின்ற பயன் பாச நீக்கமும் சிவப்பேரும். நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் பாச நீக்கமும் சிவப்பேரும். இதை நம்ம இது வழியா பார்க்க போறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல் சிறப்பு பாயத்தின் வழியா பார்க்க போறோம். அப்ப அந்த இடத்த சுட்டி காட்டணும். பயன் இப்போதைக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாச நீக்கமும் சிவப்பேரும். இதனை கேட்பதற்குரிய தகுதி உடையவர் யார்? இதை யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, தீட்சை பெற்ற பிறகுதான் இதை கேட்கணும். தீட்சை பெற்ற பிறகுதான் சிவஞான போதத்தை கேட்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? நாம் என்ன பண்ணலாம்? இது பொதுவா இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான போதம் படிக்கின்ற போது, இது சிவஞான போதம் இல்லை, தத்துவ ஞான ஆராய்ச்சி நூல்கள்லாம் படிக்கிறோம். உண்மை விளக்கம், திருவருட்பயனை, இப்படி பல நூல் படிக்கிறோம். இந்த நூல் படிக்கும் போது இந்த நூலுக்குள்ள சொல்லப்பட்ட செய்தி நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. நம்ம அறிவுக்கு சிலருக்கு எட்டுது சில விஷயம், சிலருக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. பூசை பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு பகுதி அளவுக்கு இது என்ன சொல்லப்படுதுன்னு விளங்கும். அந்த பூசை தான் இதை கொடுக்கும், சரிங்களா? அப்ப அது என்ன, இப்ப நீங்க சிவபூசை அல்லது தீர்க்கை பெற்று குறைஞ்சபட்ச சமய தீர்க்கை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாடத்துக்குள்ள சொல்லக்கூடிய செய்தியும் இந்த பாடத்தினால் விளைகின்ற நன்மையும் எளிமையா இருக்கும். இல்லைன்னா இந்த பாடத்துக்குள்ள சொல்லக்கூடிய செய்தியும் அதனால் விளைகின்ற பயனும் கொஞ்சம் கடுமையா முயற்சி செய்து பயனடையணும், அவ்வளவுதான்.
இல்லை. அதனால தான் இந்த நூலுக்கு 2 சிறப்பு பாயிரம் இருக்கு. இல்லை, மெய்கண்டாரே செய்திருக்கக்கூடிய பாயிரம் ஒன்று பின்னாடி இருக்கு. சரி, அந்த பாயிரத்தில் சொல்லும்போது என்ன சொல்லிடுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த நூலை கற்பதற்குரிய தகுதி உடையவர்கள் சரியை கிரியை யோகத்தில் நிற்கின்றவர் தான் கற்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். சரி, அதை ஏன் பின்னாடி வச்சாருக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடி வச்சு யாராவது படிக்காம போயிட்டீங்கன்னா, சரி, முன்னாடி வச்சு படிக்காம போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் சிவப்பிரகாசம் படிக்கும் போதுமே 100வது பாட்டுல சொல்லுவார், கடைசி பாட்டுல சொல்லுவார், இந்த சிவப்பிரகாசம் நூலை கற்பதற்கு யார் தகுதி உடையவர்கள் அப்படிங்கும்போது திருவருள் கொடுத்து, எடுத்தோடனே பாடல் என்ன தொடங்குது? திருவருள் கொடுத்து மற்ற சிவப்பிரகாச நூல் ஓதி தெளிந்திடுமாற்றால் அப்படிம்பார். இப்ப திருவருள் கொடுத்தா அந்த திருவருள் என்னன்னு கேட்டீங்கன்னா குருவருள். குருவருள் கொடுத்த அந்த நூலை சொல்லணும். சரி, அப்படி குருவருள் பெற்று தான் அந்த நூலை படிக்கணும்னு சொன்னா ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? முதல் பாட்டே வச்சிருக்கணும். இல்ல, ஆசிரியருக்கு தெரியும் இந்த உலகத்துல அப்படின்னா யாரும் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க போறது இல்லை. அதனால கருணை காரணமாக பின்னாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடத்தை படிக்கின்ற அறிவின் காரணமாவது நம்ம என்ன ஆயிரணும், அந்த நிலைக்கு சரியகிரி யோகத்தை கடைபிடிப்பதற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி சொல்றார். அப்போ 2வது பகுதி, இதனை கேட்பதற்கு தகுதி உடையவர் தீக்கை பெற்று சரியை கிரியை முதலையை செய்யக்கூடிய அன்பர்கள். இந்நூலில் சொல்லப்படும் பொருள் என்ன? முப்பொருளை பற்றி. இந்நூலை கற்பதற்கு முன்பு கருவி நூலாக இன்றியமையாது கற்க வேண்டிய நூல் யார்? அந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த நூலெல்லாம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னா, உண்மை விளக்கம் படிக்கணும், திருவருட்பயன் படிக்கணும், இன்னும் 2-3 நூல் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு தான் சிவஞான போதம் படிக்கணும்னா வாய்ப்பு இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, எங்கள் பேராசிரியர் வையாபுரியா சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சிவஞான போதம் படிக்கணும்னா சங்கற்ப நிராகரணமோ சிவஞான சித்தியார் பரபக்கம் படிச்சுட்டு வந்து தான் இந்த நூலை படிக்கணும். இன்னைக்கு சங்கற்ப நிராகரணமோ சிவஞான சித்தியார் பரபக்கமோ சொல்வதற்கு ஆசிரியர்கள் இல்லை, ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்கிறாங்க. நம்ம கொங்கு நாட்டில் தான் பல பெரியவர்கள் இருந்து இந்த நூல்களுக்கெல்லாம் உரை சொன்னாங்க. முனைவர் சின்னியப்பனார் இருக்கிறார், அப்புறம் பேராசிரியர் வையாபுரியர் இருந்தார், அப்புறம் நிறைய மாணிக்கவாசர் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைய காலத்தில் இப்படி பாடம் சொல்றவங்க இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா கூப்பிட்டு சொல்ல வச்சு கேட்ட மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இதே எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு போக முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு போவாங்க. ஐயா ரொம்ப ஆழமாலாம் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம பாடத்துக்குள்ளே கேட்குறோம். ஆனால் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் புரிய வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கீழாக கொண்டு போய் பாடத்தை சொல்லிடாதீங்க. மாணவர்களை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களுடைய அறிவை உயர்த்தி மேலே கொண்டு வந்து சொல்லி கொடுங்க. நாங்கள் இறங்கி சொல்கிறேன்ட்டு பொருளை போய் குறைச்சி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நூலை நாம் கற்பதற்கு முன் கருவி நூலாக கற்க வேண்டிய நூல் பல உண்டு. எப்படி தமிழ் படிக்கணும், தமிழுக்குள்ள முதல் தமிழ் பெரிய படிப்பு படிக்கணும், நிகண்டு படிக்கணும், அகராதி படிக்கணும், இதெல்லாம் படித்து இலக்கணம் படிச்சுட்டு தான் தமிழுக்குள்ளே போகணும். அதுபோல சைவ சித்தாந்தம் படிக்கின்ற மாணாக்கர், அது முக்கியமாக சிவஞான போதம் கற்கின்ற மாணாக்கர்கள் கருவி நூலாக குறைஞ்சபட்சம் உண்மை விளக்கம், திருவருட்பயன் போன்ற நூல்கள்லாம் படிக்காமல் சிவஞான போதத்துக்குள்ள பயணிக்க முடியாது. இதை விட நம்ம முக்கியமாக இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கலைச்சொல் அகராதி படிக்கணும். உங்களுக்கு கலைச்சொல் அகராதி இருந்துச்சா புத்தகம்? வரல. இந்த நூலில் சில பகுதி பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் விளக்கம் சொல்லி பக்கமே 351 பின்னிணைப்புன்னு இருக்குங்களா, கலைச்சொல் விளக்கம். இது இல்லாமல் குறியீட்டு சொல்லகராதின்னு ஒரு நூல் கொடுப்பாங்க. அந்த நூலில் சைவ சித்தாந்தத்தில் நாம் கற்கக்கூடிய சொல், அதற்கு என்ன பொருள், அசத்துனா என்ன, சத்துனா என்ன, சங்கற்பனம் என்ன, சத்காரியவாதம்னா என்ன, இதெல்லாம் நூலுக்கான கலைச்சொல். எப்படி நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தோம்னா அந்த டெக்னிக்கல் கோர்ஸில் இப்போ சிவில் படிக்கிறோம்,
மெடிக்கல் படிக்கிறோம், இதுல என்ன அதற்கான சில கலைச்சொல்லாம் இருக்கும். அந்த கலைச்சொல் தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல பயன்படுத்த முடியும். கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு என்ன ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன் எழுதி போட்டாவே என்ன புரியணும், இந்தந்த பொருள்கள் இப்படி இணைந்திருக்குது, இத்தனை ரேஷியோவில் இணைஞ்சிருக்குது அப்படின்னு 2 குறியீடு வச்சுருவாங்க. H2O ஆக்சிஜன் 2%, ஹைட்ரஜன் 1%, ரெண்டு ரெண்டா இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத குறியீட்டில் காமிச்சிடுவாங்க. அந்த படிக்கிற மாணவனுக்கு அந்த கலைச்சொல் விளங்கும். அவன் எல்லா கலைச்சொல்லும் அவன் படித்து வச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் அவன் திறமையை வெளிப்படுத்த முடியும். அதுபோல நீங்கள் பாடத்துக்குள்ள பயணிக்கும் போது அசத்துன்னா திடீர்னு சொல்றாங்க, சத்துன்னு திடீர்னு சொல்றாங்க, சர்க்காரியவாதம் சொல்றாங்க, அப்புறம் சொல்லக்கூடிய சகல நிலை, விழிப்பு நிலை இப்படிலாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய இயக்குனர் ஐயா கந்தசாமி ஐயா வந்ததுக்கு பிறகுதான் இந்த பகுதியை பின்னாடி இணைச்சார். முன்னாடி இந்த இயக்குனர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அந்த சிவஞான போதத்துக்கு நூலுக்கு மட்டும்தான் பொருள் உரை கொடுத்திருந்தார். அவர் தன்னுடைய ஆசிரியராய ஆனந்தராசன் ஐயாவுடைய நூலில் இருந்து அவருடைய அனுமதியோடு ஆதீன புத்தகத்தில் இதை பின்னாடி இணைச்சார். எனவே இதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு வாய்ப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைச்சொல் விளக்கம் படிச்சீங்கன்னாவே நீங்க பாடத்துக்குள்ள படிக்கும் போது ஏதாவது சொல்லுக்கு பொருள் தெரியலனா நேரம் எப்படி நம்ம அகராதியில போய் தமிழுக்கு பொருள் தெரியல தேடணும், அதுபோல என்ன பண்ணோம் கலைச்சொல் விளக்கத்துல போய் தேடணும். ஓ கருவி நூலாக சில நூல்கள்லாம் கற்றிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்நூல் ஆசிரியரிட்ட பெயர் என்ன? இந்த நூலுக்கு ஆசிரியரிட்ட பெயர் சிவஞான போதம். அது அந்த சிறப்பு பெயர்கள் சொல்லுவார். இந்நூல் எந்த நாட்டிற்கு சிறப்பாக உரியது? நாடு எந்த நாடு வரைக்கும் இந்த நூல் செல்லும் நல்லா சிறப்பு உரியதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் கூறும் எல்லை. தமிழ் கூறும் எல்லைன்னு சொன்னா திருவேங்கடம் முதல் கன்னியாகுமரி வரை என்பது தமிழ் கூறும் எல்லை. இப்ப இல்லை, அப்ப எல்லை, இப்ப இல்லை. சரிங்களா? அன்னைக்கு அது எல்லை, இன்னைக்கு அது இல்லை. அப்படித்தான் நான் வளர்ச்சி. எனவே தமிழ் கூறும் நல்லுலகம்னா திருவேங்கடத்திலிருந்து கன்னியாகுமரி வரை. எனவே இங்க சொல்லுகின்ற பொழுது இந்நூல் எந்த நாட்டிற்கு சிறப்பாக உரியது? இந்த நூலுக்கு முதல் நூல் யாது? சிவாகமம். சிவஞான போதத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, சிவாகமத்துல ரௌரவ ஆகமத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து மொழிபெயர்த்து தான் சிவஞான போதம் கொடுத்திருக்கிறார் என்பது சிவஞான முனிவருடைய முடிவு. அதில் நிறைய ஆராய்ச்சி இருக்குது, நிறைய தர்க்கம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான போதம் நேரடியா தமிழ் நூல் தான், அதை மொழிபெயர்த்த நூல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் சிவஞான முனிவர் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்கிறாரோ அந்த தீர்ப்பு தான் சிவஞான போதத்திற்கு. சரிங்களா? அவர் இது ரௌரவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய சிவாகமங்கள் சொல்லக்கூடிய 28 ஆகமங்கள்ல ரௌரவ ஆகமத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 12 நூற்பாக்கள் சூத்திரங்கள் அப்படின்னு அவரும் ஆராய்ச்சி விளக்கத்தோட சொல்லியிருக்கிறார். சரிங்களா? எனவே இது என்ன பண்ணுங்க, சிவாகமம் இதற்கு முதல் நூல். இந்த நூலை செய்த ஆசிரியர் யாவர்? மெய்கண்டார். இப்போ இந்த விடையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விடையெல்லாம் சிறப்பு பாயிரத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்குற நூலு கூட கிடையாது. அந்த சிறப்பு பாயிரத்தை படித்தோம்னா இது நமக்கு விளங்கும். பாட சிறப்பு பாயிரம் பாருங்க, முதல் பக்கத்துல கீழே. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் புறங்கையில் ஆன்மா நாடி மயவர நந்தி முடிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் முறைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனிமன் பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. சிவஞான போதத்தை நம்ம படிக்கிறோம். இந்த நூல் நமக்கு நல்லா சித்திக்க வேண்டும் என்று எம்பிரான் மெய்கண்ட சிவத்தையும் என் மாதவ சிவஞான முனிவருடைய திருவடியை நல்லா உலகத்தில் நிறுத்துங்க. சரிங்களா? நமக்கு எந்த அளவுக்கு அவங்க விளக்கணும்னு நினைக்கிறாங்களோ விளக்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான போதத்தை முதல் படிக்கிற காலத்துலாம் படிக்கவே தோணாது, அவ்வளவு கடுமையா இருக்கும். இதை ஏன்டா போய் புத்தகத்தை எடுத்து வைப்பானே, எடுத்து வச்சா ஒரு பக்கம் தாண்ட முடியாது. சரிங்களா? மூடி வச்சிருவோம். அவளும் படிக்கணும்னு ஆசையா இருக்கும். அப்போ பாடம் கேட்கும் போது இருந்த நிலை எப்படி நமக்கு உயர்த்தி கொடுத்துருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
இவர்களுடைய பெரும் கருணை, குருநாதருடைய பெரும் கருணை தான் அதை செய்திருக்கிறதுங்கிறதுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே அதை நீங்க கொஞ்சம் உள்ளத்தில் நினைச்சுக்குங்க. எனவே அந்த வழியில பார்த்தீங்கன்னா இந்த நூல்ல சிறப்பு பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கு கீழே பொருள் தருகிற பாருங்க. மலர்தலை உலகில் விரிந்த இடத்தை உடைய உலகத்தில் உள்ள மலர்தலை உலகு என்பது இந்த உலகம் எப்படி இருக்குது? பறந்து விரிந்திருக்கக்கூடிய உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல மாயிருள் துணிய, மாயிருள் அப்படின்னா மாய்ந்து போகின்ற இருள் அப்படின்னு பேரு சொல்ற. மாயிருள் துணியனா பெரிய புற இருள் கெடும்படி, பெரிய புற இருள் கெடும்படி. அதாவது இருள் என்பது ரெண்டு இருள் இருக்கிறது, ஒன்று புற இருள், இன்னொன்று அகையிருள். இந்த புற இருள் கெடும்படி பறந்து விரிந்து இந்த உலகம் இருக்கு. இந்த உலகத்துல என்ன இருக்கு? பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உலகத்துல கெடுகின்ற இருளாக இருக்கக்கூடிய புற இருள் ஒன்று இருக்குது. அந்த புற இருள் கெட வேண்டுமானால் என்ன வரணும்? பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்புள். ஞாயிறு உதயகிரியிலிருந்து சூரியன் வெளிப்பட்டால் அன்றி காணமாட்டாத கண்ணை போல. இது ஓமைங்க. இந்த உலகத்துல பறந்து இருந்திருக்கக்கூடிய இந்த உலகம், அதில் இருக்கக்கூடிய புறையுளாக இருக்கக்கூடிய அந்த இருள் கெட வேண்டுமானால் எல்லாராலும் புகழப்படுகின்ற ஞாயிறு தோன்றினால் அன்றி காணமாட்டாத கண் போல. இப்ப இது என்னது? ஊமை. போலன்னு சொல்லிட்டாவே அதுக்கு பேர் இருங்க ஊமை. அது போல சொல்ற. பல சமயத்தார்களாலும் புகழப்படுகின்ற சூரியன் உதயகிரியிலிருந்து தோன்றி வந்தால் அன்றி உருவத்தை காணும் ஆற்றலை பெறமாட்டாத கண்மொழியை போன்று அருந்துயர் குரம்பையில் பாடல்ல வேற மாதிரி வரிசை இருக்கும், உரையில வேற மாதிரி வரிசை இருக்கும். பாடல் வரிசை பார்த்தீங்கன்னா மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலபுகழ் ஞாயிறு படரின் அல்லது காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்டிருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி மயர்வன நந்தி முனிகால தளித்து உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணை புனர்சூர் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவனடி மண்பவை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. இது பாடல் வரிசை. ஆனா பாடலை கொண்டு கூட்டி செய்து பொருள் செய்திருப்பாங்க. இப்போ முதல் பகுதி என்ன எடுத்துக்கிட்டாரு? இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கு. அந்த பறந்து விரிந்த உலகத்துல புறையுருளை கெடுக்கும்படி சூரியன் வந்தாலன்றி காணமாட்டாத கண்ணை போலன்னு சொல்லிட்டார். அதுபோல அருந்துயர் குரம்பை, இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பொறுக்க முடியாத துன்பங்களுக்கெல்லாம் ஒரு இடமாய் உள்ள உடம்பை கொண்டு. இப்பதான் ஆராய்ச்சி தொடங்குது. என்னன்னு கேட்டா நம்மகிட்ட இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொறுக்க மாட்டாத துயரங்களுக்கெல்லாம் இடமாக இருக்குது. அருந்துயர் குரம்பை, குரம்பைனா கூடுன்னு அர்த்தம். அருந்துயர்னா பொறுக்க மாட்டாத துன்பங்களுக்கெல்லாம் இடமாக இருக்கக்கூடிய உடம்பு. அதுக்கு யாருக்காவது விளக்கம் வேணுமா? இந்த உடம்புக்கு பொறுக்க மாட்டாத துன்பம் தான் இருக்குது அப்படின்னு கேட்டா, ஆம், உடம்பில் நம்மால் கணக்கிட்டு பார்க்க முடியாத துன்பம் இருக்குது. அப்போ அருந்துயர் குரம் என்னென்ன துன்பம் இருக்குது மணிவாசன் ரொம்ப எளிமையா சொன்னார். இந்த உடம்புனால என்னென்ன துன்பம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். கல்வி படிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். படிக்கிற காலத்துலயும் கஷ்டம், இப்பயும் கஷ்டம். படிக்கிறது அது கஷ்டமா இல்லையா? உடம்புக்கு துன்பம் தானே அது. உடம்புக்கு துன்பம், உடம்புக்குள்ள துன்பம் வர்றதுக்கு மட்டும் இல்லை, படிக்கிறதுனால உடம்பு வேதனைப்படுது. புரியல? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். பணம் சம்பாதிக்கு காசு பணத்துக்காக ஓடணும், எவ்வளவு பேருக்கு எத்தனை பேர் சொல்லி என்னென்னலாம் தப்பிச்சு வர வேண்டியதா இருக்கு. செல்வம் என்னும் நல்குற வேண்டும் தொல்விடம் பிழைத்தும், வறுமை நல்குற வேண்டும் தொல்விடம் போதாக்குறைக்கு புல்வரமாய பலதுறை பிழைத்தும். வேற உலகத்துல என்னென்னலாம் துன்பம் இருக்கோ அதுல இருந்தால் தப்பிச்சு தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி அதோட முடிஞ்சுதான் என் சமயம் தான் பெருசு, சமயம் தான் பெருசு, அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்து புரியல காலை மலமுடு கடும்பகர் பசிலிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். காலையில் இருந்துச்சா மலம் போக மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனை. அதுவே பிரச்சனை, அது உடம்புக்கு ஒரு துன்பம். காலை மலமுடு கடும்பகல் பசி சாப்பாடு, வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். இப்படி பல வகையான துன்பம் இந்த உடம்பு செய்கிறது. அப்படி அதை கொண்டு இந்த உடம்பு பல வகையான துன்பங்களுக்கும் இடமாக இருக்கிறதுக்கு அதை என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பாருங்க.
சொல்ற பல சமய பொறுக்க முடியாத துன்பங்களுக்கெல்லாம் ஓர் இடமாயில் உள்ள உடம்பை கொண்டு, இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன ஆராய்ச்சிக்குள்ள போகணும்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா நாடி காணப்படாத சீவான்மாவையும் பரமான்மாவையும் அனுமான பிரமாணத்தால் அன்பர்களே, இந்த உடம்பை வைத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாரு அனுமான பிரமாணத்தில்னா, சீவான்மான்னு ஒன்று இருக்குது, பரமான்மான்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒன்று இருப்பதனாலதான் இந்த உடம்புக்கு எல்லா துன்பமும் நிகழ்கிறது என்பது கண்கூடு. உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு துன்பம் ஏற்படுமா? ஏற்படாது. துன்பத்தை அனுபவிப்பது உயிர், சரிங்களா? துன்பம் கொடுக்கப்படுவது உடம்புக்கு, உடம்பின் வாயிலாக உயிரின் அனுபவத்திற்கு, இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பை கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உள்ளுக்குள்ள இந்த உடம்பை இயக்குகின்ற ஒரு உயிர் இருக்கு. சரி, அதை அடுத்து பரமான்மா உண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சீவான்மா உண்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த உடம்பு இயங்கணும், சடப்பொருள் இயங்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும். அப்ப இந்த சடப்பொருள் இயங்குவதற்கு துணை செய்வது சீவான்மான்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஆன்மா ஒரு உயிர்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு அறிவுடைய பொருள் வச்சுக்கிட்டோம்னா, இந்த அறிவுடைய பொருளும் இந்த ஜட பொருளும் எப்படி இணைஞ்சுது? இது ரெண்டு எப்படி சேர்ந்தது? அறிவுடைய பொருள் உயிர், இந்த உடம்பு துன்பத்துக்குரியது. இந்த துன்பம் உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா கண்டிப்பா இந்த துன்பம் உடம்புக்கு வராது. அப்ப இந்த உடம்பு வேறு, உள்ளுக்குள்ள உடம்பை இயக்குகின்ற உயிர் வேறு. அந்த ஆன்மா அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு ஆன்மா உயிர் அப்படி வச்சாச்சு. சரி, அந்த ஆன்மா உயிர் என்று சொல்லக்கூடிய சீவான்மான்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த சீவான்மா அறிவுடைய பொருள் உடம்பாகிய ஜட பொருளுக்கு எப்படி வந்து இணைந்தது? தானாக வந்தது. ஒரு சமயம் சொல்லு, இதெல்லாம் தானா வரும் தானா போகும், அப்படிலாம் யாரும் இதை சேர்த்துறக்கு ஆள் தேவையில்லை. அப்படின்னா அப்படி ஆகுமா? முடியுமா? எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு கால் இல்லை, செய்யலாம். எனக்கு ஒரு குச்சி வேணும்னா என்ன பண்ணணும்? யாராவது வந்து எடுத்து கொடுத்தா தானே முடியும். இல்லை, அந்த குச்சி தானா வருமா? தெரியல. ஏன்? அந்த குச்சிக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இருக்குது, எங்கிட்ட என்ன இல்லை? ஆற்றல் இல்லை. புரியுதா? அப்போ நாம் அறிவுடைய பொருளாக இருந்தால் நம்மகிட்ட என்ன இல்லை? நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் நம்ம இடத்துல இல்லை. இல்ல, அப்போ அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிரையும் சடப்பொருளாக இருக்கக்கூடிய உடம்பையும் இணைத்து வைத்தவனுக்கு பேரு பரமான்மா. அப்படிங்கிறது எதனால சொல்றோம்? அனுமான பிரமாணத்தால். இப்ப சொல்றது அனுமான பிரமாணம்னா யூகிக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் உறுதி பண்ணல. எப்படி உறுதி பண்ணுவோம்? பின்னாடி உறுதி பண்ண போற. அனுமானத்தால் சீவான்மா என்ற ஒன்று, பரமான்மா என்ற ஒன்று. அதான் ஆன்மா நாடி காணப்படாத சீவான்மாவையும் பரமான்மாவையும் அனுமான பிரமாணத்தால் ஆராய்ந்து. அப்படி ஆராய்ந்ததுனால நமக்கு என்ன விளைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணிருள் தீர்ந்து அவ் இரு பொருள்களின் பொது இயல்பை உணர்ந்து அவ் உணர்ச்சியால் கருதி உணரக்கூடிய அகையிருளாகிய ஆணவ மனத்திலிருந்து. இப்போ அந்த கண்ணிருள் தீர்ந்து அப்படின்னா, இப்படி நாம் அறிந்திருக்கக்கூடிய அனுமான பிரமாணத்தால் பரமான்மா சீவான்மா என்ற இரண்டு பொருள்கள் இருப்பதை அறிந்த நாம் என்ன பண்றோம்? அவ்விரு பொருள்களின் பொது இயல்பை உணர்ந்து, இப்ப ரெண்டு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. சீவான்மான்னு ஒன்று இருக்கு, பரமான்மான்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பொருளுக்கு இருக்குதுங்கிறது உணர்ந்த போது அதுக்கு இலக்கணம் என்ன? ஏன் ரெண்டு பொருளா இருக்கு? அங்க அடுத்த ஆராய்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, ஏன் இது பரமான்மா, இது ஏன் சீவான்மா? புரியுதுங்களா? இது ஏன்? முதல்ல அருந்துயர் குரம்பை உடம்பை வச்சுக்கிட்டு உடம்புக்குள்ள ஒரு அறிவு பொருள் இருக்குது, அது ஆன்மா. அந்த ஆன்மா வந்து உடம்புல தானா வந்து இணையாது. எப்படி இணைஞ்சிருக்கும்? அதுக்கு மேல ஒரு அறிவுடைய பொருள் கொண்டு வந்தா என்ன பண்ணியிருக்கோம்? இணைச்சிருக்கோம். அப்படி வச்சுட்டு என்ன பண்றோம்? ஆன்மா நாடி காணப்படாத பரமான்மாவையும் சீவான்மாவையும் அனுமான பிரமாணத்தால் ஆராய்ந்து கொண்டோம். அப்படி அந்த ஆராய்ச்சியினால் பெற்ற பரமான்மா சீவான்மா என்பது ஏன் ரெண்டா இருக்கு? இதுக்கு ஏன் பரமான்மான்னு பேரு, இதுக்கு ஏன் சீவான்மான்னு பேரு அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? கண்ணிருள் தீர்ந்து அவ்விரு பொருள்களின் பொது இயல்பை உணர்ந்து. என்ன பொது இயல்பு? இந்த ஆன்மா என்ன தன்மை, சீவான்மா என்ன தன்மை உடையது, பரமான்மா என்ன தன்மை உடையது.
இப்போ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு நிறைய சொன்னாலும் ஒரே ஒரு சிம்பிள் வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையான வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இறைவன் மலம் நீங்கியவன், நாம் மலத்துள் கிடப்பவன். கடைசி பட்சம் ஆராய்ச்சிக்குள்ள விடை அதுதான். நீங்க அதுக்கு மேல இந்த சீவான்மா என்பது அறிவித்தால் அறியும், சார்ந்ததின் பொருளாக இருக்கும், அதெல்லாம் அடுத்த கட்ட ஆராய்ச்சி. ஆனா கடைசி பட்சத்துல ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன கேட்டா, பரமான்மா மலங்களால் பற்றப்படவாதவன், இயல்பிலேயே பாசங்களிலிருந்து நீங்கியவன். சீவான்மா மலங்களோடு அகப்பட்டு கிடப்பவன், இயல்பிலேயே பாசங்களோடு கூடியிருப்பவன். இதை கொண்டு என்ன பண்றோம், பொது இயல்பை உணர்ந்திருக்கிறோம். ஆன்மாவுடைய பொது இயல்பு, சீவான்மா பரமான்மையோட பொது இயல்பை உணர்ந்து அவ்வுணர்ச்சியால், அப்படி கிடைக்கப்பட்ட நம்மளுடைய அறிவுத்தன்மையால் உணரக்கூடிய, அது ஏன் அப்படி இருக்குது, அகையுள். அதுக்கு ஆணவ மலம் என்ற ஒன்று ஆன்மாவிடத்தில் இருக்கிறதுனாலதான் அது என்ன இருக்குது, அறிவு விளங்காம இப்படி அறியாமையில கிடக்குது. இறைவன் தானா விளங்குகின்ற அறிவு, இது அறிவித்தால் அறிகின்ற அறிவுங்கிறது அறியாமையில கிடக்குறதுனால என்ன சொல்றாருங்க, அகையிருள் உண்டு என்று அறிந்து அவ்வுணர்ச்சியால் அவற்றிலிருந்து நீங்கி இருக்குன்னு என்ன பண்ணிடணும், நீங்க. இதெல்லாமே ஆராய்ச்சிக்குள்ள விஷயம். என்ன, கண்ணிருள் தேர்ந்துன்னு சொன்னா பரமான்மா சீவான்மா என்பதை அனுமான பிரமாணத்தால கண்ட நாம அதனுடைய பொது இயல்பு உணர்ந்து இது ஏன் பரமான்மா இது ஏன் சீவான்மா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, அப்படி இதை எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மை விளக்கம் திருவருட்பயனிலே தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஏன் பரமான்மான் பேரு, இதுக்கு ஏன் சீவான்மான் பேருங்கிறத அங்கேயே காட்டினார். அப்போ அதை தெரிந்து, அப்ப இந்த வேறுபாடுக்கு என்ன காரணம், இந்த சீவான்மா மலத்தோடு கட்டுண்டு நிற்கிறது. அந்த மலத்தோடு கட்டுண்டு இருக்கிறதுனால அதுதான் ஆன்மாவுக்கு துன்பத்தை இந்த உடம்பை கொடுத்திருக்கிறதுக்கான காரணம். அதனால நாம் என்ன பண்ணணும், அதிலிருந்து நீங்கணும், அறிவு நீங்கி இல்லை. அதான் கண் இருள் தீர்ந்து. அப்படின்னா கண் இருள் அப்படிங்கிறது கருதி அறியக்கூடிய இருள். அப்படி கருதி அறியக்கூடிய இருளாக இருக்கக்கூடிய ஆணவம் உண்டு என்று தீர்ந்து அதிலிருந்து வெளியே வந்து நீங்கி, நீ அடுத்து சொல்ல, அப்படி அந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்கினதுனால என்னாச்சு, ஆன்மா சிவத்தை நோக்கி பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது என்ன ஆகும், சாதனையில் ஈடுபடும். சாதனைக்கான பொருள் என்ன, அதுக்கு அடுத்து சொல்ற, ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு. அதாவது ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு அப்படின்னா, ஈண்டிய அப்படிங்கிறதுக்கு எல்லா நூல்களின் பொருளும் திரண்டு கூடிய. ஈண்டியனா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞான நூல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த நூல்ல சொல்லப்படுகின்ற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பெயர். அதுக்கு பேரு மகா வாக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மகா வாக்கியம் பெரும்பெயர் இவையெல்லாம் ஒரே பொருள். மகா வாக்கியம் என்பது ஒவ்வொரு வேதத்திலும் தனித்தனி மகா வாக்கியமுடன் படித்தோம். தத்துவமசி, சோயம் அஸ்மி, சோகம் அஸ்மி அப்படின்லாம் படித்தோம். புரியல, இது எல்லாம் என்ன, நான் அவனாகின்றேன், நீ அதுவாகின்றாய் இப்படின்ட்டு இந்த பொருளை பற்றிய அறிவை பெற்று சொல்ற. இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டுனா எல்லா நூல்களின் பொருளும் திரண்டு கூடிய பெரும்பெயர் எனப்படும் ஒரு வார்த்தையாகிய மகா வாக்கியத்தின் பொருளாய் உள்ள விளங்கும் முதற் கடவுளின் திருவருளால் மேற்கூறிய சீவான்மா பரமான்மா என்ன இரு பொருள்களின் சிறப்பியல்பை அனுபவத்தால் கண்டு உணர்ந்து, முதல்ல அனுமானத்தால் கண்டோம். எப்படி, இந்த பொருள் உடம்பு இருக்கு, அது ஆராய்ச்சி அறிவினால் வந்தது. இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு துன்பப்படுறதுக்கு காரணம் இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்த உடம்பு வேற உயிர் வேற. அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிரும் அறிவற்ற ஜட பொருளாக இருக்கக்கூடிய உடம்பும் காணா கூடாது. இதை கூட்டுவதற்கு ஒரு வேணும். அப்படிப்பட்டவன் பரமான்மா, நாம சீவான்மா. இப்படி நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு எதனால் வந்தது, அவன் ஏவிலேயே மலங்கள் இல்லாதவன், நாம் மலங்களிலிருந்து